السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 132 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 133வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இதை பயனையும் நாம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்நக்கீரத்து வல் மாரிஃபத்து. அப்ப கடந்த பாடங்களில் ஜம்ஐ பத்தி ஒரு பொது தலைப்பின் கீழ் பல பாடங்கள் பார்த்தோம். இப்பொழுது ஒரு புது தலைப்பை ஆரம்பித்துள்ளோம், நக்கீரா மாரிஃபா என்றும். இன்னும் அதை பற்றி முதல் பாடமான அப்பசாமுல் மாரிஃபை கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக கண்டோம். மாரிஃபாக்களின் வகைகள் அந்த பொது தலைப்பு அந்நக்கிராவல் மாரிஃபாவின் பொது தலைப்பின் கீழ் முதல் பாடமான அக்சாமுல் மாரிஃபை கடந்த பாடத்தில் நாம் கண்டோம். அதனுடைய விளக்கங்களை தெளிவாக அங்கே கண்டோம். நக்கிரா என்றால் குறிப்பிடப்படாத ஒன்றின் மீது அறிவித்தால் நக்கிரா என்றும், குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவித்தால் அது மாரிஃபா என்றும், இன்னும் அந்த மாரிஃபாக்கள் பல வகைகள் இருக்கின்றது என்றும், அந்த வகைகள் லமீர் மாரிஃபாவாகும், அலம் ஒரு மாரிஃபாவாகும், இஸ்முல் இஷாரா ஒரு மாரிஃபாவாகும், மௌசூல் ஒரு மாரிஃபாவாகும், அலிஃப்லாம் அல் முஹல்லாம் அப்படி அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டது ஒரு மாரிஃபாவாகும். மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தை மாரிஃபாவாக ஆக்கப்படும். அதே போல நிதாவின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு நக்கீரா என்னவாகும், மாரிஃபாவாக ஆகும். என கிட்டத்தட்ட 7 வகைகள் மாரிஃபாக்களில் இருக்கின்றன என்ப தெளிவுகளை பார்த்தோம். அது இன்னும் அதனுடைய பாடங்களை நாம் அதிகமாக முன்னாடியே படித்து விட்டோம் என்பதையும் நமக்கு அழகாக சொன்னார்கள். இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இன்ஷா அல்லாஹ் இதை வழங்கி முழுமையாக இதை அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. பயிற்சி 2. பயிற்சி 2 காணுங்க. இஜ்அலில் மாரிஃபத்த நக்கிரத்தன். மாரிஃபாவை நக்கிராவாக ஆக்கு. நக்கிரத்த மாரிஃபத்தன். நக்கிராவை மாரிஃபாவாக்கு ஃபீமா யத்தி. வரும் ஒன்றிலே பின்வரும் ஒன்றிலே மாரிஃபாவை நக்கிராவாக்கு, நக்கிராவை மாரிஃபாவாக்கு. அவ்வளவுதான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி அவ்வளவுதான். இப்போ வாருங்கள் ஃபர்ஸ்ட் இதோடைய அர்த்தத்தை பார்த்து வாருங்க கீழே அது வாசகம் வரும், அது அர்த்தத்தையும் வாசகத்தையும் கீழே படுத்தி விடுவோம். பயிற்சி 2 இங்க இருக்கு பாருங்க. கர்ரத உஸ்ஃபூருன் ஃபௌக ஷஜரதி. ஒரு குருவி, ஒரு சிட்டுக்குருவி என்னது கீச்சிட்டது, ஃபௌக ஷஜரதி மரத்திற்கு மேலே. இது நம்மளுக்கு கொடுத்தது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இங்க உஸ்ஃபூர் என்பது நக்கிரா, இது மாரிஃபாவா மாத்தணும். இங்க ஷஜரத் என்பது பாருங்க, மரத்தின் மேலே ஒரு சிட்டுக்குருவி கீச்சிட்டது. பாருங்க, கர்ரதல் உஸ்ஃபூரு, அந்த சிட்டுக்குருவி கீச்சிட்டது, ஃபௌகல் ஷஜரதி, ஃபௌகஸ் ஷஜரதி மரத்திற்கு மேலே என்ன செய்தது, அந்த சிட்டுக்குருவி கீச்சலிட்டது. ஓகேவா? அப்ப இங்க உஸ்ஃபூர்னு வந்துச்சு, நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்க அல் உஸ்ஃபூர்னு மாத்திட்டோம். அஷஜரத்துன்னு வந்துச்சு, இங்க ஷஜரத்தின் வரணும், அலிஃப்லாமுடன் மாத்தாம கொண்டு வந்திருக்காங்க. சரியா? மாரிஃபாவை நக்கிரா மாத்தணும், நக்கிரா மாரிஃபா மாத்த சொன்னாங்களே. கர்ரதல் உஸ்ஃபூரு ஃபௌக ஷஜரத்தின், ஒரு மரத்தின் மேலே அந்த சிட்டுக்குருவி கீச்சலிட்டது. சரியா? அடுத்து பாருங்க. தஃபத்தஹத் வர்தத்துன் ஃபில் புஸ்தானி. தஃபத்தஹத் மலர்ந்தது, வர்தத்துன் ஒரு ரோஜா மலர்ந்தது, ஃபில் புஸ்தானி அந்த தோட்டத்திலே ஒரு ரோஜா மலர்ந்தது. அதே மாத்த போறோம் பாருங்க. வர்தத் வந்திருக்கு, அது அலிஃப்லாமோட வரணும். இங்க அலிஃப்லாம் வந்திருக்கு, இதை தூக்கிடணும். இப்ப பாருங்க, தஃபத்தஹத்தில் வர்தத்து ஃபி புஸ்தானின், ஒரு தோட்டத்திலே அந்த ரோஜா மலர்ந்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க 3வது, இங்கேயும் அதேதான். சரக திருடினான், அல்லுசூசு திருடர்கள் திருடினர், அசாச பைத்தின் ஒரு வீட்டின் பொருளை, அசாஸ் என்ற வீட்டு பொருட்களுக்கு அசாஸ் என்பார்கள். சரியா? தளவாட பொருட்களை, ஒரு வீட்டின் தளவாட பொருட்களை திருடர்கள் திருடினர். சரக், அப்ப பாருங்க அல்லுசூஸ், அப்ப லுசூசுன்னு மாத்தணும். அசாச பைத்தின் அசாசல் பைத்தின் மாத்த போறோம். சரக்க லுசூசுன் திருடர் என்ன செய்தனர், திருடினர். அசாசல் பைத்தி வீட்டின் தளவாடங்களை ஒரு திருட்டு கும்பல் திருடினர். இங்க அல்லுசூஸ்னா இது மாரிஃபா, அந்த திருட்டு கும்பல்னு அர்த்தம். இது வந்து ஒரு திருட்டு கும்பல். ஓகேவா?
அப்ப அல் பைத் நுழையும் போது மாரிஃபா ஆயிரும். வெறும் பைத்துன்னு சொல்லும் போது இலாஃபத்து தான், ஆனா இது மாரிஃபா ஆகாது, தக்சீஸ் தான் ஆகும். சரியா? அடுத்து பாருங்க, தபஹ அறுத்தான். தபஹனா என்னது? அறுத்தான். அல் கஸ்ஸாபு ஷாத்தன். கசாப்பு கடைக்காரர். நம்ம தமிழ்ல தானே சொல்லுவோம் கசாப்புன்னு. அசல் இது அரபில கஸ்ஸாப். அதுதான் என்ன செய்வோம், கசாப்பு கடைன்னு கடைக்காரன் போல. இப்ப கசாப்பு கடைக்காரர் ஷாத்தன் ஒரு ஆட்டை அறுத்தார். அந்த அந்த கசாப்பு கடைக்காரர் ஒரு ஆட்டை அடித்தார். அப்படியே மாத்தி சொல்லணுங்க. தஹப கஸ்ஸாபுன் அஷாத்த. கஸ்ஸாபுனி ஷாத்த. ஒரு கசாப்பு கடைக்காரன் அந்த ஆட்டை அறுத்தான். அடுத்து பாருங்க, மாத்தியாச்சு, அலிஃப்லாம் வந்துச்சு, இங்க மாத்தியா, இங்க அலிஃப்லாம் இல்ல. ஷாத்தன், இங்க அஷாத்தன். அடுத்து பாருங்க, ஆதத் தபீபு மரீலைனி. அந்த மருத்துவர் இரண்டு நோயாளிகளை என்ன செய்தார்? நலம் விசாரித்தார். ஓகேவா? அப்படியே மாத்தி சொல்லுவோமா? சந்தித்தார், நலம் விசாரித்தார்னு சொல்லலாம். சரியா? அடுத்து ஆதத் தபீபுன் ஒரு மருத்துவர் அந்த இரு நோயாளிகளை என்ன செய்தார்? நலம் விசாரித்தார். ஹசுஃப, இங்க பாருங்க, ஹசுஃப அகுலு தில்மீதி. அந்த மாணவனின் அறிவு என்னவானது? கூர்மையானது, விவேகமானது. ஹசுஃப அகுலு தில்மீதின், ஒரு மாணவனின் அறிவு கூர்மையானது, கூர்மையாகிவிட்டது. சரியா? இப்ப பாருங்க, அலிஃப்லாம் மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் தான் அது மாரிஃபாவாக வரும். இல்ல அலிஃப்லாம் தில்மீத் என்பது மாரிஃபா இல்லல்ல. ஒரு நக்கிராவின் பக்கம் ஒரு நக்கிராவை இணைத்தால் அது மாரிஃபாவாக ஆகாது. அது தஹ்சீஸ் தான் கொடுக்குமே தவிர அது மாரிஃபா என்று சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, தஹப் தஹபத்தில் மாஷியத்து இலல் மர்ஆ. அப்ப கால்நடை, மாஷியத்துனா கால்நடை. இப்ப கால்நடைகள், மாஷியத்து கால்நடைகள் மேய்ச்சல் இடத்தின் பக்கம் சென்றது, சென்றனர். அது அந்த கால்நடைகள் சென்றது. தஹபத், இப்ப பாருங்க, மாஷியத்துல் அந்த கால்நடைகள் சென்றன. இங்க கால்நடை கூட்டம், ஒரு கால்நடை கூட்டம் சென்றது. இலாமர் அன் மேய்ச்சல் இடத்தின் பக்கம். ஒரு மேய்ச்சல், அந்த மேய்ச்சல் பக்கம் இல்ல, ஒரு மேய்ச்சல் இடத்தின் பக்கம் சென்றது. அப்ப பாருங்க, சகஃபல் ஹுஜ்ரது. இது வந்து பொதுவா சொல்லணும்னா என்னது? சகுஃபுல் ஹுஜ்ரதி. இது சாதாரணமா இலாஃபத்து தான் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த அறையின் கூரை. சகுஃபுல் ஹுஜ்ரத்தினா அந்த அறையின் கூரை. இது நம்ம நக்கிரவா மாத்தோம்னா ரொம்ப ஈஸி. சகுஃபு ஹுஜ்ரத்தின், ஒரு அறையின் கூரை. நம்மளுக்கு இலாஃபத்து மட்டும் தனியா கொடுக்குறாங்கன்னா, நம்ம நிறைய பயிற்சி இலாஃபத்துல கொடுக்குறாங்கன்னா அது காரணம் என்னன்னா, இலாஃபத்தை நம்ம தனியா என்னது தவறாக நினைச்சிடக்கூடாது. ஒரு நக்கீரா இன்னொன்னு நக்கீராவின் பக்கம் இணையும் பொழுது அது மாரிஃபான்னு நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த பயிற்சி கொடுக்குறாங்க. சரியா? அலிஃப்லாம் மாரிஃபா, அலிஃப்லாம் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு மாரிஃபா வகையில ஏதோ ஒன்றுடன் இணையும் பொழுதுதான் அந்த நக்கீரா மாரிஃபாவாக மாறும். இந்த சக்குஃபு என்பது மாரிஃபா, காரணம் அது ஒரு அலிஃப்லாமுட மாரிஃபாவுடன் இணைந்துள்ளது. இந்த சக்குஃபுன் என்பது ஒரு இனாஃபத்து வந்துள்ளது என்றாலும் அதில் அலிஃப்லாம் நுழையவில்லை. சரியா? ஒரு நக்கீரா இன்னொரு நக்கீராவின் பக்கம் சேரும் பொழுது தக்சீஸ் தான் ஆகும். சரியா? அடுத்த பயிற்சி பார்ப்போமா? பாருங்க, பயிற்சி 3. இப்ப பாருங்க, பயிற்சி 3ல என்ன சொல்றாங்க? சிஃப் ஹாலன் நாசி. மக்களின் நிலையை வரணி ஃபி பலதிக்க, உன்னுடைய ஊரிலே உள்ள மக்களின் நிலையை வரணி. லைலத்த ஈதில் ஃபித்ரி, ஈதுல் ஃபித்ர் பெருநாள். எந்த பெருநாள்? நோன்பு பெருநாள் சொன்னோம்ல. இந்த நோன்பு பெருநாளின் இரவு உன்னுடைய ஊரிலே உள்ள மக்களின் நிலையை விவரி. அப்ப அந்த நிலைமையில எப்படி இருப்பாங்க? ஈது பெருநாளின் இரவு அன்றே என்ன என்ன செய்வாங்க, அந்த நிலைமை நீ விவரி. ஒலம்மின் வஸ்ஃபக ஜமீ, உன்னுடைய அந்த வர்ணிப்பில் கொண்டு வா, சேரு. ஜமீஅ அன்வாஇல் மஆரிஃபி, மாரிஃபாக்களின் வகைகள் அனைத்தையும் உன்னுடைய அந்த வர்ணிப்பில் உள்ளடக்கு. வத்தாயிஃபதன் மினன் நக்கிராதி, நக்கிராக்களில் இருந்து ஒரு பகுதியை உள்ளடக்கு. நீ வர்ணிக்கணும், அந்த வர்ணிப்புல அனைத்து மாரிஃபா வகையிலும் உள்ள கொண்டு வந்துடணுமா, நக்கிராக்களின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கணுமா. சரியா? வாருங்கள் ஒரு வாசகத்தை பார்ப்போம். ஒரு சின்ன வாசகங்கம் இங்கு நம்மளுக்காக கொடுத்துள்ளார்கள், அதை படித்து நாம் கொண்டு வருவோம். பயிற்சி 3. சரியா? அப்ப நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த வாசகத்தை பார்ப்போம். அப்பொழுதுதான் உங்களுக்கும் மிக எளிமையாக இது புரியும். சரியா?
லைலத்து ஈதில் ஃபித்ரி, அந்த நோன்பு பெருநாளின் இரவாகிறது. அது அந்த இரவு என்பதாகிறது லைலத்துன் ஒரு இரவாய் இருக்கும். என்ன செய்வார்கள்? யஃப்ரஹு பிஹல் ஜமீஉ, இங்க ரெண்டு புள்ளி வரணும், ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. யஃப்ரஹு பிஹல் ஜமீஉ, அந்த இரவை கொண்டு அனைவரும் மகிழ்வார்களே, அத்தகைய ஒரு இரவாயிருக்கும். ஹாதா, இவனாகிறவன், அஹி முஹம்மதுன், என்னுடைய சகோதரனான முகமதாக இருக்கிறான். சரியா, என்னுடைய சகோதரனான முகமதாக இருக்கிறான். யகூமு பிதஜ்ஹீஸில் மலாபிஸ் இல்லதி இஷ்தராஹா லியர்ததியஹா யௌமல் ஈதி, பெருநாளன்று அந்த ஆடையை அணிவதற்காக, அந்த ஆடைகளை அணிவதற்காக அந்த ஆடைகளை வாங்கினானே, அத்தகைய ஆடைகளை தயார் செய்வதை கொண்டு நிற்கிறான். இப்ப இவன் என்னுடைய சகோதரன் முகம்மது, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? பெருநாளுக்காக அதை அணிவதற்காக அந்த ஆடைகளை வாங்கினானே, அத்தகைய ஆடைகளை தயார் செய்வதை கொண்டு நிற்கிறான். அந்த தயார் செஞ்சிட்டு இருக்கான். வஹுவ யுனாதி அலா ஜாரினா அலியின், இன்னும் அவனோ, அந்த முகமது என்பவனோ, என்னுடைய சகோதரன் முகமதோ, யுனாதி அழைக்கிறான், அலா ஜாரினா, எங்களுடைய அண்டை வீட்டுக்காரனான அலியின் மீது அழைக்கிறான். அலி எப்படி அழைக்கிறான்? யா அலியுன், அலியே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அழைக்கிறான். அழிச்சா என்ன சொல்றான்? சனத்ஹபு லி ஸலாத்தில் ஈதி கதன், பெருநாள் தொழுகைக்காக நாம் நாளை செல்வோம், விரைவில் செல்வோம். பகலில் பகலில் பெருநாள் தொழுகைக்காக நாம் செல்வோம், காலை. சரியா, நாளை காலை பெருநாள் தொழுகைக்காக நாம் செல்வோம். சபாஹன், இங்க சொல்றாங்க பாருங்க, நாளை காலை 6:30 மணியிலே. சாதிசத்தின் சொன்ன என்னது? நாளை காலை 6:30 மணியிலே ஈது தொழுகைக்காக நாம் செல்வோம் அலியே அப்படின்னு சொல்றாங்க. மகாதா, இவனாகிறவன் திஃப்லுன் சகீருன், சிறிய குழந்தை. எஜிரி ஃபரிஹன், ஃபரிஹன் ஃபி ஷாரின் பி ஜவாரினா, இப்ப இவன் யாரு? அருகில எங்களுடைய ஜவாரினா, இங்க என்ன செய்யணும்னா ஜிவாரினா, வி ஜிவாரினா, எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களை கொண்டு உள்ள தெருவிலே. ஷாரி என்றால் தெரு, தெரு. ஓகேவா? அதோட எங்களுக்கு அண்டை அண்டை அதாவது அருகில் உள்ளன்னு சொல்லலாம். எங்களுக்கு அருகில் உள்ள தெருவிலே மகிழ்ச்சியாக செல்கிறானே, அத்தகைய சிறிய குழந்தையாக, சிறுவனாக இருக்கிறான். ஓகேவா? அப்ப ஹாதா முபத்ததா, திஃப்லுன் சகீருன்றது ஹபரு. இதுவெல்லாம் அதுக்கு சிஃபத்தா படிக்கணும். ஹாதா இவனாகிறவன், திஃப்லுன் ஒரு சிறுவன், குழந்தை, சகீருன் சிறிய குழந்தை, எஜ்ரி செல்கிறான், ஃபரீஹன் மகிழ்ச்சியாக செல்கிறான், அத்தகைய சிறிய குழந்தை, ஃபி ஷாரின் பி ஜவாரினா, எங்களுக்கு அருகாமையில் உள்ள தெருவில மகிழ்ச்சியாக செல்கிறானே, அத்தகைய சிறுவனாக இருக்கிறான். இன்னும் எப்படி இருக்கிறான் பாருங்க. யுஹல்லிலு சஈதன் பி குதூமில் ஈதி, பெருநாளின் வருகையை கொண்டு அவன், சஈதன்னா நர்பாக்கியம். சரியா, இப்ப பெருநாளின் வருகையை கொண்டு நர்பாக்கியத்தை கொண்டாடியவனாக, நர்பாக்கியத்தை மகிழ்ச்சியுடன், அந்த வருகையை கொண்டு நர்பாக்கியத்தை கொண்டாடியவனாக மகிழ்ச்சியில் செல்கிறான். எங்களோட அண்டை வீட்டு தெருவில் மகிழ்ச்சியுடன் செல்கிறான். அப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க. மா أجمل الفرحة بليلة يجتمع فيها جمع كبير من الناس لتهنئة بعضهم بقدوم عيد للمسلمين. எவ்வளவு அழகான மகிழ்ச்சி! இது ஆச்சரியத்திற்குரிய வசனு, அது அப்படியேதான் படிக்கணும். மகிழ்ச்சி, எவ்வளவு அழகான மகிழ்ச்சி! பிலைலத்தின், இரவில் வரக்கூடிய மகிழ்ச்சி, எவ்வளவு அழகான மகிழ்ச்சி! அந்த இரவிலை ஒன்று கூடுவார்கள். ஜம்உன் கபீருன், மிக பெருக்கூட்டம் ஒன்று கூடுவார்கள். மினன்னாசி, மக்களில் இருந்து. லிதஹ்னியத்தி பாலிஹிம், அவர்களில் சிலரை என்னது வரவேற்பதற்காக. குதூமி ஈதில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு பெருநாள் வருகையை கொண்டு சிலருக்கு என்னது வாழ்த்துவதற்காக, சிலரை வாழ்த்துவதற்காக மக்களில் ஒரு பெருங்கூட்டம் அந்த இரவில ஒன்று கூடுவார்கள். நம்ம என்ன பெருநாள் இரவு தானே செய்வோம், பள்ளிவாசல்ல போய் தக்பீர் சொல்லி எல்லாரும் என்ன செய்யறது, ஈத் முபாரக்னு அவங்க எல்லாருக்கும் என்ன செய்வோம், வாழ்த்துவோம்ல. அந்த வாழ்த்துவதை கொண்டு ஒரு கூட்டம் ஒன்று சேர்வார்கள். இன்னும் என்ன செய்வார்கள்? அடுத்து இருக்கு பாருங்க. மலிஇன் பின் நஃபஹாத்திர் ரப்பானியதி ஷஹ்ரி ரமலான, பாருங்க, ரமலான் மாதத்திற்கு
இந்த இருக்கு பாருங்க, நிரப்பமான மாதம். ரமலான் மாதம் தான் என்னது இருக்கிறதுலயே நிரப்பமான மாதம். சரியா? அப்ப இறைவனின் அருட்கொடைகளை கொண்டு நிரம்பி உள்ள மாதம். இறைவனின் அருட்கொடைகளை கொண்டு நிரம்பி உள்ள மாதமான ரமலான் மாதத்திற்கு விடை கொடுப்பதற்காகவும், முஸ்லிம்களுக்கு பெருநாளின் பெருநாளின் வருகையை கொண்டு சிலர் சிலருக்கு வாழ்த்துவதற்காகவும் மக்களில் இருந்து ஒரு பெருங்கூட்டம் அந்த இரவிலே ஒன்று கூறுவார்களே, அத்தகைய இரவில் வரக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளவு அழகான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? இப்ப இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு வாசகம் தான் சொல்ல சொன்னாங்க, நம்ம சொல்லியாச்சு. இதோடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம பாடத்துல கேள்வியில அது கேட்கல, அதனால அது சொன்னா ரொம்ப நீளும், அதனால நம்ம அந்த வாசகத்தை மட்டும் படிச்சாச்சு. இப்ப கடைசியா பாருங்க, கடைசியா நம்மளுக்கு எப்போ என்ன செய்வாங்க, 4வது பயிற்சி 4 கவிதை கொடுப்பார்கள். அதே போல இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கவிதை கொடுத்துள்ளார்கள். ஓகேவா? அப்ப பாருங்கள் என்ன சொல்றாங்க பாப்போமா. இஸ்ரஹில் பைத்தேனில் ஆத்தியேனி, பின்வரும் இரு கவிதைகளை விவரி. வபையின் மாஃபீஹிமா மின் அன்வாஇல் மஆரிஃபி, அந்த இரண்டு கவிதைகளிலே உள்ள ஒன்றை உனக்கு விளக்கு. மின் அன்வாஇல் மஆரிஃபி, மாரிஃபாவுடைய மரிஃபாக்களின் வகைகளில் இருந்து அவ்விரண்டிலே, அந்த இரண்டு கவிதைகளிலே உள்ள ஒன்றை நீ விளக்கு. இரண்டு கவிதைகள்ல மாரிஃபா வகைகள் என்ன இருக்கோ அதை விளக்கணும். ரெண்டு கவிதையும் விவரிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இது நண்பனை பத்தி பேசக்கூடிய ஒரு சிறு கவிதை. சரியா? அந்த கவிதை நம்ம விவரத்தை பார்த்துவிட்டு நம்ம என்ன செய்வோம், அது அந்த நம்மளுக்கு யாராப்லாம் கேட்கல, அதோடைய வகைகளை விளக்குனா போதும். இது இது இந்த வகை அப்படின்னு. சரியா? இந்த கவிதையின் விளக்கம் குதிரைகளை பற்றி கூறுகிறார்கள் கவிஞர் அவர்கள். குதிரைகளை பத்தி, குதிரைகளை ஒரு நண்பர்களுடன் எப்படி நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர் யாரு, அழகா இருந்தா நல்ல நண்பனா? இல்ல இல்ல. அப்ப நண்பன், உண்மையாக நண்பன் யார் வச்சிருப்போம், தோற்றத்தை வைத்து நண்பர்கள் முடிவு செய்ய மாட்டோம். யார் நம்மளுடன் நன்கு பழகுவார்களோ, உண்மையாக இருப்பார்களோ, ஆஹ் துரோகம் செய்யாமல், மனதில் கள்ளக்கபடம் இல்லாமல் உண்மையாக இருப்பார்களோ, அதுதானே நம்ம நல்ல நண்பர்கள் சொல்வோம். அப்ப உண்மையான நல்ல நண்பர்கள் இருப்பது அரிது. அதே போல உண்மையான தரம் மிக்க குதிரைகள் இருப்பதும் அரிதானது. அப்ப சில பேர் கேட்கலாம், குதிரை தான் இவ்வளவு சுத்துது, இப்ப அங்கங்க குதிரை நிக்குது, அது என்ன கம்மின்றீங்களேன்னு கேள்வி கேட்கலாம். அதான் கவிஞர் அதுக்கு பதிலும் சொல்றாங்க. ஆஹ் அனுபவசாலி, அனுபவம் இல்லாதவர்கள் அதிகம்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது அதிகம் இல்லை. அனுபவசாலி இல்லை, அவங்களாம் என்ன இல்ல, அனுபவசாலி இல்ல, குதிரை விஷயத்துல அவங்களுக்கு என்னது அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப குதிரைகள் அதிகமா இருக்கு, நல்ல குதிரை கம்மின்னு சொல்ல வராங்க. சரியா? இப்ப நண்பர்கள் இருக்கலாம், நல்ல நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. அதே போலதான் குதிரைகள் நிறைய இருக்கலாம், ஒரு நல்ல குதிரை என்பது, நல்ல குதிரைகள் என்பது மிக மிகவும் கம்மி என்று இங்கு குறிப்பிடுகிறார்கள் கவிஞர் அவர்கள். அதுக்குதான் சொல்றாங்க, நீ நல்ல குதிரை தான் அழகா இருக்குது, எவ்வளவு வெள்ளை குதிரை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்கிறார்கள், நீ வெறும் நிறங்களை மட்டும் பார்த்து என்றார், அதோடைய உறுப்புகளை, வெளி உறுப்புகளையும் அதோடைய நிறங்களை மட்டும், இவ்வளவு அழகா இருக்கு இந்த குதிரை அப்படின்னு நீ வெளியே மட்டும் பார்த்தனா குதிரைக்கு அது பயன்படாது. அந்த அழகோ இல்ல அந்த உறுப்புகளோ அது பயன்படாது. உண்மையான அழகு அதோடைய வீரம், அதோடைய ஓடும் திறன், வேகம். அதான ஒரு புள்ளிக்கு அழகான குதிரையா பார்த்து தேர்ந்தெடுப்பான். அவனுக்கு தேவை வேகமா ஓடக்கூடிய குதிரை, வீரமா இருக்கக்கூடிய குதிரை. அப்படி அந்த மாதிரி குதிரையை தானே தேர்ந்தெடுப்பான். இப்ப நீ வெறும் வெளியே இருக்கக்கூடிய அழகை பார்த்துட்டு, எவ்வளவு அழகான குதிரைகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி அழகான குதிரைகள்னு, அதோட நிறத்தை பார்த்து அதோடைய வெளிய உறுப்புகளை பார்த்து நீ முடிவு பண்ணனா, உண்மையான அழகை நீ பார்க்க மாட்ட. அந்த உண்மையான அழகு உள்ளுக்குள்ள இருக்கு, அதோட திறமையில இருக்கு. அந்த மாதிரி திறமையான குதிரைகள், அந்த விதையை நீ பார்க்க மாட்டாய் என்றால் அது உன்னுடைய நஷ்டம். அதுலயேதான் உண்மையான அழகு இருக்கிறது. அந்த வீரமுள்ள அந்த ஒரு குதிரைகள் கூட்டம் மிகவும் கம்மி என்று சொல்லி நம்மளுக்கு கவிஞர் அவர்கள் அழகாக கூறுகிறார். பாருங்க, வமல் ஹைலோ இல்லாக்க சதீகி, குதிரைகள் இல்லை நண்பனை போலவே தவிர குதிரைகள் இல்லை. கலீலத்துன், குதிரைகள் ஆகிறது கலீலத்துன், மிகவும் குறைவாக இருக்கிறது. இன் கசுரத், அந்த குதிரைகள் அதிகமானாலும் சரியே, ஃபி ஐனி மல்லா யுஜர்ரிபு, யாருக்கு லா யுஜரிபு, என்னது அனுபவம் இல்லையோ அத்தகையவன் கண்ணிலே, ஐன்னா கண்ணு, யாருக்கு அனுபவம் இல்லையோ அவனின் கண்ணிலே அந்த குதிரைகள் அதிகமாக இருந்தாலும் சரியே, அந்த குதிரைகள் குறைவாகத்தான் இருக்கிறது. சரியா?
அப்ப அதிகமா தெரியலாம், ஆனா நல்ல குதிரை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த அதிகம் சொல்றவன் எதை பார்த்து அதிகம் சொல்றான்? அது வெளியே இருக்க அழகான கலர்களை பார்த்து சொல்றான், நிறங்களை பார்த்து இவ்வளவு அழகான நிறங்கள். அதான் சொல்றாங்க கவிஞர் அவர்கள் அடுத்த கவிதை வரியில, இதாலம் நுஷாஹித் கைர ஹுஸ்னி ஷியாத்திஹா வ அஅலாஇஹா. அந்த குதிரைகளின் அழகிய நிறங்கள், அந்த குதிரைகளின் அழகிய உறுப்புகளே அன்றி மற்றதை, அதான் அந்த அழகிய நிறங்கள் அழகிய உறுப்புகள் அல்லாத மற்றதை நாம் காணவில்லை என்றால், ஃபல்ஹுஸ்னு அன்க, உன்னை விட்டும் அந்த அழகு, உண்மையான அழகு, முகையபுன் மறைக்கப்பட்டதா இருக்கும். இப்ப அது அல்லாத மற்றதை நம்ம காணணும், அதை காணாத உண்மையான அழகு தெரியும். அதான் சொல்றாங்க, அந்த அழகு நிறம், நிறத்தோற்றம், நிறம், அதே போல உடல் தோற்றம், அந்த அழகு அள்ளி மற்றதை நீ காணவில்லை என்றால் உனக்கு உண்மையான அழகே தெரியாது. நீ வெறும் அழகு கலரை மட்டும் பாக்குற, வெறும் உடல் உறுப்பை மட்டும் பாக்குறனா, அந்த அழகு, அதை மட்டும், அந்த உறுப்புகளை மட்டும் நீ பார்ப்பாயானால் அந்த அழகு உன்னை விட்டு மறைந்ததா தான் இருக்கும். அது அல்லாத மற்றதை நீ காணவில்லை, நாம் காணவில்லை என்றால் உன்னை விட்டும் அந்த அழகு என்பது மறைக்கப்பட்டதா இருக்கும். சரியா? பாருங்கள், இதுல நம்மளுக்கு மாரிஃபா நக்கிரா, மாரிஃபாவின் வகைகளை சொல்ல சொன்னாங்க. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அல் ஹைலு முஅர்ரஃபுன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு முஅர்ரஃபானது. சரி, அலிஃப்லாம் வந்திருக்கா. அத்தா சதீக், இது அலிஃப்லாம் தானே, முஅர்ரஃபுன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு முஅர்ரஃபானது. அடுத்த ஐன், ஐன் என்பது நக்கிராது, ஆனா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டது. அது என்னது? முஅர்ரஃபுன் பில் இலாஃபத்தி இலா இஸ்மின் மௌசூலின், மௌசூலான இஸ்மின் பக்கம் இணைப்பதை கொண்டு முஅர்ரஃபானது. மௌசூலான இஸ்மு மண்ணுன்னு சொன்னோம்ல, அந்த மண் என்பது மௌசூல் தானே, அந்த மௌசூலின் பக்கம் இந்த ஐன் இலாஃபத் செய்ததால் இது மாரிஃபாக்கப்பட்டுச்சு. சரியா? அப்ப மண் என்பது என்னது? இஸ்முன் மௌசூல், மௌசூலான இஸ்மு, அதனால இது என்னது? முஅர்ரஃப் தான். அடுத்து பாருங்க, ஷியாத், மேல ஒரு வார்த்தை பார்த்தோம்னா ஷியாத் நிறங்கள்னு. இப்ப முஅர்ரஃபுன் பி இலாஃபத்தி இலா லமீரின், லமீரின் பக்கம் இணைப்பதை கொண்டு முஅர்ரஃப் ஆனது. ஷியாத்திஹா அப்படின்னு லமீரின் பக்கம் இணைத்ததுனால இந்த நக்கீரா என்ன ஆயிருச்சு? இப்ப முஅர்ரஃப் ஆயிருச்சு. ஹா உ ஷியாத்திஹா, ஷியாத்திஹால உள்ள அந்த ஹா, இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹா லமீர் தானே, லமீரும் லமீர், அதான் வகைகள் தானே கேட்டாங்க, அதான் ஒவ்வொன்னோடைய வகைகள் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இந்த அலிஃப்லாம் முஅர்ரஃபுன் பி அல்லு, அதே போல இஸ்மு மௌசூல், இது வந்து இலாஃபத், இஸ்மௌசின் பக்கம் இலாஃபத்து, இது லமீரின் பக்கம் இலாஃபத்துன்னு ஒன்னொன்னுக்கு வகையை சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஆலா, ஆலா நிக்கிறாது, ஆனா அது எதனோட இணைக்கப்பட்டுச்சு? ஒரு லமீரின் பக்கம், லமீர் மாரிஃபாவின் பக்கம் இணைத்ததால் இந்த அலா என்பது மாரிஃபா மாறிடுச்சு. அதான் முஅர்ரஃபுன் பில் இலாஃபத்தி இலா லமீரின், லமீரின் பக்கம் இணைப்பதை கொண்டு முஅர்ரஃப் மாரிஃபாக்கப்பட்டதா இருக்கும். அடுத்து ஹா உ ஆலா இஹா, ஆலா இஹாவில் இருக்கக்கூடிய அந்த ஹா, இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹா, இது லமீர் தானே, லமீர் மாரிஃபா தானே, லமீரும் அது வகை கேட்டாங்கன்னா லமீரும், லமீர் தான் என்னது? அதோட வகை, மாரிஃபாவுடைய வகை அல் ஹுசன். அப்ப இதுல என்ன வகை? அலிஃப்லாம் வந்துருச்சு, அதை பார்த்தோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். முஅர்ரஃபுன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது. காஃபு இந்தக, இந்தக்கல உள்ள அந்த காஃப், இந்த இடத்துல காஃப், இந்த காஃப் என்னன்னு சொல்லி கேட்டா, இது நக்கீரா உன்னிடத்தில் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ காஃப் என்பது நக்கீரா, இது லமீரு, அதான் சொல்றாங்க லமீரும் மாரிஃபால எந்த வகை? லமீர் ஆகும். சரியா? மேல இங்க இந்த கண் போட்டிருக்கு, மேல அன்கண் தான் வந்துச்சு, இந்த தால் என்பது வரக்கூடாது, அன்கண் தான் வரணும். சரியா? அப்ப அன்கண்ல உள்ள இந்த காஃப், உன்னை தொட்டும்னு படிச்சோம்ல, அந்த உன்னை என்பது, அந்த காஃப் என்பது எதிர்பாலில் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய காஃப் தானே, அப்ப லமீர் தானே, அப்ப லமீர். சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு? இந்த பாடம் முழுவதும் பார்த்தாச்சு, இதோடைய பயிற்சிகளையும் முழுமையாக கண்டுவிட்டோம். அக்குசாமுல் மாரிஃப், மாரிஃபான கிராவின் பொது தலைப்பின் கீழ் முதல் பாடம் முழுமையாக கண்டுவிட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை, அடுத்தடுத்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தையும் மாரிஃபான கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் நாம் காண்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்டதை மறக்காமல் இருப்பதற்கும் அதை அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பயிற்சிகளை தொடர்ந்து காணுங்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதை மறக்காமல் இருப்பதற்கு தான். இதை நாம் தொடர்ந்து காணும் பொழுதுதான் அந்த பயிற்சியில், பாடத்தில் ஏற்பட்ட சிறு சிறு சந்தேகங்கள் கூட நம்மளுக்கு என்ன செய்யும்? இந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆகவேதான் பயிற்சிகளையும் சேர்ந்து நடத்துகிறோம். இன்னும் இந்த கவிதைகளை போன்று படிக்கும் பொழுது அரபி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திறமை இன்னும் வளர்வதற்கு இந்த கவிதைகள் மிகவும் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. இதை பயன்படுத்திக் கொள்ளுவோம். இதன் மூலம் இம்மை மறுமையில் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை படித்ததன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கும் அதை அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.